ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம 3 தரமான ஹாலிவுட் படங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 3 படங்களுமே வேற லெவல்ல இருக்கும். கடல்ல மூழ்கி போன உலகத்தோட மிகப்பெரிய சொகுசு கப்பல். அதுல நடக்கிற ஒரு அழகான ஆனா சோகமான காதல் கதை தான் இந்த டைட்டானிக். இந்த படம் ரிலீஸ் ஆகி வருஷங்கள் பல கடந்தாலும் இன்னைக்கும் காதலுக்கு ஒரு இலக்கணமா திகழ்ற ஒரே படம் இந்த படம் தான். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் ஜாக் அண்ட் ரோஸோட கெமிஸ்ட்ரி தான். டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் 1912 நடந்த அந்த நிஜமான விபத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கனவு மாதிரி அழகா இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த கப்பல் பனியில் மோதி மூழ்கும் போது வர்ற காட்சிகள் இன்னைக்கும் நம்மளை உரைய வைக்கும். இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ், மியூசிக், கிளைமேக்ஸ்னு படமே ஒரு மாஸ்டர் பீஸ் தான். இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய படங்களில் இதுவும் ஒன்று. ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஜுராசிக் பார்க். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர்ஸை சயின்ஸ் மூலமாக உயிர் கொடுத்து மறுபடியும் உருவாக்குறாங்க. ஆனால் உருவாக்குன அந்த டைனோசர்ஸ் மனுஷங்களே வேட்டையாட ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? அதுதான் ஜுராசிக் பார்க். டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட ஒரு அசாத்தியமான படைப்பு தான் இந்த ஜுராசிக் பார்க். 90s கிட்ஸுக்கு இந்த படம்னாலே ஒரு தனி ஃபீல் தான். அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்தின அந்த அனிமேட்ரானிக்ஸ் டைனோசர் பொம்மைகளை பார்த்து இன்னைக்கு இருக்கிற கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி கூட தோற்று போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். குறிப்பாக டீரெக்ஸ் டைனோசர் கத்துற சவுண்டும் கார் கண்ணாடி வழியாக அது பார்க்குற சீனும் இன்னைக்கும் பல பேரை அலற வைக்கும். த்ரில்லர், சஸ்பென்ஸ், அட்வென்ச்சர்னு படம் முழுக்க ஒரு செகண்ட் கூட உங்களை சீட்டை விட்டு நகர விடாது. இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். குறிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவங்க கூட சேர்ந்து பாருங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மூணாவதாக பார்க்க போகிறது எமிலி. இந்த படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு அம்மா அப்பா வெளியூருக்கு போகிறாங்க. இதனால் தங்களோட குழந்தைகளை பார்த்துக்க ஒரு பேபி சிட்டரை வேலைக்கு வைக்கிறாங்க. ஆனால் வந்தவ ஒரு சாதாரண பொண்ணு இல்லை, ஒரு சைக்கோன்னு தெரிய வரும்போது நடக்கிற பயங்கரமான த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படத்தில் உண்மையான பேபி சிட்டரை கடத்திட்டு அவ இடத்துல எமிலிங்கிற ஒரு சைக்கோ பொண்ணு வீட்டுக்குள்ளே வர்றா. ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக நடந்துக்கிறா. ஆனால் போக போக அவள் கொடூரமான முகத்தை காமிக்க ஆரம்பிக்கிறா. அந்த சின்ன பசங்களை வச்சு இவ பண்ணுற சைக்கோத்தனமான விஷயங்கள் பார்க்குற நமக்கே பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தில் ஜேக்கப்ங்கிற 11 வயசு பையன் அவளோட சைக்கோ பிளான்லேருந்து தன்னோட தம்பி தங்கச்சியை எப்படி காப்பாற்றுறான்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் சீட் டச்சில் உட்கார வச்சிருப்பாங்க. இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். ஆனால் இந்த படம் சைக்கோ த்ரில்லர் ரசிகர்களுக்கானது. அதனால் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்க கூட சேர்ந்து பார்க்காதீங்க. தனியாக உட்காந்து ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்த 3 படங்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 பிரமாண்டமான படத்தை பற்றி பார்த்துருப்போம். 1 லோ பட்ஜெட் படத்தை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் 3மே ஏதோ ஒரு வகையில் பிரமாண்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த 3 படங்களில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.